சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும். எப்பவுமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதியின் மகன் என்பதை விட எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் காப்பி கேட். எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எதையெல்லாம் சொல்றாரோ அதையெல்லாம் காப்பி அடிச்சு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நபர். அப்படி இருந்தாலும் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்றாங்க. ஏன் நடத்தல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் நடத்தல அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பேக்வர்ட் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் இருந்தது. இதை யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கருணாநிதி ஆரம்பிச்சார். கருணாநிதி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு ஆணையம் அமைக்க சொன்னார். அதுல ஒரு சின்ன ஒரு அப்சாக்ட், ஒரு சின்ன ஒரு செய்தி இருந்தது. 10 விழுக்காடு இருக்கக்கூடிய சாதியினர் கிட்டத்தட்ட 52 விழுக்காடு அரசு பணிகளை ஆக்கிரமித்து செய்து வைத்துள்ளார்கள். அதை நாம் நீக்க வேண்டும் என்று ஐயா சட்டநாதன் அவர்கள் தன்னுடைய ஆணையத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய சாதி என்னவாக இருக்கிறது அப்படின்னா வடுகன் அப்படின்னு இருக்கு. இந்த வடுகன் என்ற சாதியினர் 1925ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்புல சேர்க்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சமூக நிலையிலையும் பொருளாதார நிலையிலையும் கணக்கெடுக்க செஞ்சு அவங்க 1938ஆம் ஆண்டு நீங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் கிடையாது, நீங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்புல இருந்து நீங்க எல்லாம் நீக்கிக்கோங்க, இல்லைன்னா நாங்க நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் கலெக்டர்களை கூப்பிட்டு வச்சு, எஜுகேஷன் ஆபீசரை கூப்பிட்டு வச்சு, கல்வி அலுவலர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு மிகப்பெரிய ஜீவோ கொடுத்தாங்க. ஆனாலும் இவர்கள் என்ன பண்ணாங்க, இன்னும் 100 ஆண்டுகளாக வடுகன் என்ற பெயர்ல தமிழ்நாட்டின் கெசட்டட் போஸ்ட், நான் கெசட்டட் போஸ்ட், அரசு பணிகளை எல்லாம் செய்வது யார் தெரியுமா? தமிழர் அல்லாத கம்மா நாயுடு, கம்மவர் நாயுடு, ரெட்டியார்கள், இவர்கள் யாருமே தமிழர்கள் கிடையாது. ஆனால் தமிழர்களுக்கான இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களுடைய அத்தனை உரிமையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, சமூக நீதி சமூக நீதி என்று பேசக்கூடிய திராவிடம் பேசக்கூடிய நபர்கள் இதை பத்தி ஏதாவது பேசுவாங்களா? சாதிவாரி கணக்கெடுப்பு அப்புறம் முதல்ல பிற்படுத்தப்பட்ட வகுப்புல இருக்கக்கூடிய இந்த அரிசல, இந்த தேவையற்றத இவங்க சரி செய்வாங்களா? சரி செய்ய மாட்டாங்க. சட்டநாத கமிஷன் சொல்றாரு, அனதர் ரைட் ஆஃப் எவிடன்ஸ் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தென்னாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திமுக எம்எல்ஏ இங்க இருக்கக்கூடிய கம்மா நாயுடு, கம்மாவர் நாயுடு எல்லாம் கூப்பிட்டு வச்சு சட்டநாதன் கிட்ட போய் உட்கார்றாரு. என்ன சொல்றாரு? நான் தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி, நாங்கள் தமிழர் அல்லாதவர்கள், எங்களை லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியை ஏத்துக்கோ, எங்களை மொழி சிறுபான்மையினராக ஏத்துக்கோ, பேக்வர்டு கிளாஸஸ்ல எங்களை சேர்த்துக்கோன்னு சொல்றாரு. அவர் யார் தெரியுமா? அந்த எம்எல்ஏ யார் தெரியுமா? 1967ஆம் ஆண்டு ஐயா பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்த திமுக எம்எல்ஏ சீனிவாசன், காமராஜரை தோற்கடித்த எம்எல்ஏ தமிழர் அல்லாதவர்களுக்கு பேசுகிறார் என்றால் யோசிச்சு பாருங்க. எங்கேயோ நாங்குநேரியில குடிசையில கஞ்சி குடிச்சிட்டு இருக்கக்கூடிய நாடாரும் ஜிடி நாயுடோட வாரிசும் KKSSR உடைய வாரிசும் ஒன்னா இதை சரி செய்ய வேண்டாமா? இது சரி செய்ய வேண்டாமா? ஏழைகளோட வாரிசும் பிதா சுதா பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென் என்று சொல்லக்கூடிய கன்வெர்டட் தலித்ஸ், கன்வெர்ட் பட்டியல சமூகம் தான். ஆனா வேளாங்கண்ணி மாதாவை இங்க இருக்கக்கூடிய இயேசுவை கூப்பிட்டுட்டாங்க. அதனால அவங்க பிசில வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய நிலச்சுவாண்டார்கள் இங்க பட்டியலிருந்து கிறிஸ்துவ மதத்து தலைவர்களும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஒரு சவால் நீங்க இதை நிற்க முடியுமா? அம்மையார் கனிமொழி அவர்களுக்கு நான் திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட ஊர் விளாத்திகுளத்தில் சங்கலிங்கபுரம். அந்த ஊர்ல இன்னும் தீண்டாமை சுவர் இருக்கு. மக்கள் போராடிட்டு இருக்காங்க, எனக்கு பொதுவெளி வேணும்னு சொல்லி. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் ஜேசிபி கொண்டு வந்து நிப்பாட்டினார் தீண்டாமை சுவரை இடிக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த விளாத்திகுளம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ ஜிவி மார்க்கண்டையன் என்கின்ற ரெட்டியார் நேராக கனிமொழிக்கு போனு, எம்பி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியினுடைய எம்பி கனிமொழிக்கு போனு. காரணம் என்ன? தீண்டாமை சுவரை கட்டி வைத்தவர்கள் தமிழர் அல்லாதவர்கள். பொதுவெளி கிடையாது தமிழனுக்கு, தமிழுடைய அரசு பணி தமிழுக்கு கிடையாது. இதான் சூழல். நான் சொல்றேன், கார்த்திகா நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையில எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோட மேடையில சொல்றோம்,
என்று சொன்னீர்களே, 100 ஆண்டுகளாக நாங்கள் தலைவர்கள் இருக்கிறோமே, இதை சரி செய்வீர்களா? முடியாது. சாதிவாரி கணக்கெடுப்பு, பஞ்சமி மீட்பெல்லாம் சரி செய்யறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் இருக்கிறார்னா அது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான். 18 விழுக்காடுங்க பட்டியலத்துக்கு, 18 விழுக்காடு நாங்க வச்சிருக்கோம். எப்படி வச்சிருக்கேன்? 3 விழுக்காடு அருந்ததியருக்கு கொடுத்திருக்கோம். அருந்ததியர் 3 விழுக்காடையும் போட்டிடுவான், எஸ்சி இருக்கக்கூடிய பொதுவையும் போட்டிடுவான். யோசிச்சு பாரு. 2024 தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் மேலாளர் நிலை மேனேஜர் கிரேடு 3 லீகல் அருந்ததியருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் 1. மித்த ஆட்கள் இருக்காங்க பல்லர் பறையருக்கு, அவங்களுக்கு என்ன பண்ணிச்சு திமுக அரசாங்கம்? பட்டநாமம் போட்டுடுச்சு. 0. உதவி மேலாளர் 6. யாருக்கு? அருந்ததிய மக்களுக்கு. மித்தவங்களுக்கு எத்தனை? 0. பட்டநாமம். ஆனா நீ என்ன சொல்லுவ? பறையரோட வாக்கு யாருக்கு போகும்? கருணாநிதிக்கு போகும். நீ சரியா? இது சரியா? 3 விழுக்காடு அருந்ததியர் கொடுத்து உள்ஒதுக்கீடு கொடுத்ததே தவறு. அதுல நீ அவனை பொதுவிலையும் நீ போட்டிடலாம் என்று சொல்லி பறையரோட வாக்குகளை அள்ளி கொண்டு போற. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இருக்கு, தேசிய குற்ற ஆணையம் இருக்கு. அவன் சொல்றான், ஆவண மையம் இருக்கு. அவன் சொல்றான், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் பட்டியலினத்தவருக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே போகுது. 2021ஆம் ஆண்டு வெறும் 1700 குற்றங்கள். இப்ப 2024 பாத்தீங்கன்னா 1921 குற்றங்கள். 2023ஆம் ஆண்டு மட்டும் 135 பட்டியலத்தை சேர்ந்த பெண்கள் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 72 பட்டியலினத்தவர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. 64 கலவரங்கள் பட்டியலத்திற்கு எதிராக செய்யப்பட்டிருக்கு. யார் ஆட்சியில? இந்த சமூக நீதி வீணா போன ஸ்டாலின் ஆட்சியில தான் நடந்திருக்கு. வாழ அம்பேத்கர் வருவாரு தேர்தல் நேரத்தில் என்ன சொல்வாரு? உதயசூரியனுக்கு வாக்களின்னு சொல்வாரு. நீ உதயசூரியனுக்கு வாக்களிக்க போறியா? இல்ல உதயசூரியனுக்கு வாக்கு கேட்டு வரவன உதைச்சு தள்ள போறியா? இதுதான் இந்த 26 தேர்தலுக்கான சண்டை. போர் பஞ்சமில்லத்தை மீட்டு கொடுத்துருவானா? அது பில் இருக்கா? 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நில சீர்திருத்தம் கொண்டு வர முடியல. 1970 கேரளாவை ஆண்ட அச்சுத மேனன் அங்க இருக்கக்கூடிய குத்தகைக்காரர்களுக்கு 25 லட்சம் குத்தகைதாரர்களுக்கு மனம் வழங்கி பட்டா வழங்கினாய அச்சுத மேனன். உழுபவர்களுக்கு நிலம் சொந்தம்னு சொன்ன அச்சுத மேனன். லேண்ட் ஃபார் டில்லர்ஸ் சொன்னா கேரளாவின் முதலமைச்சர். அப்படியே கட் பண்ணு. 1971 நில சீர்திருத்த சட்டம். கருணாநிதி என்ன சொன்னாரு? ஒண்ணும் சொல்ல. 1948 ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்த நம்ம தாத்தா டாக்டர் சுப்ராயன். 1961 காமராஜர் நில சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்தாரு. 71 இந்த மனிதர்களை மாணிக்கம் இந்த கையில சிக்கிருச்சு, இன்னும் வரல. அது மட்டும் இருந்திருந்தா பஞ்சமீனம் என்ன சாதாரண நிலம், உழுதவனுக்கான நிலம் இங்க இருக்கக்கூடிய பறையர்குடி, பல்லர்குடி, இன்னும் தாழ்த்தப்பட்ட குடியில இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கும். அதை தடுத்தது இந்த கருணாநிதி என்ற கருநாகம். இந்த கருநாகத்துக்கு தான் உங்களுடைய வாக்கா, உங்களுடைய அரசியல் அதிகாரமா என்பதை சிந்திச்சு பாருங்க. நாம என்ன சொல்றோம்? நீ கம்மா நாயுடு, கம்மவர் நாயுடு, ரெட்டியார் எல்லாம் ஆந்திராவில், கர்நாடகாவில் எஃப்சில இருக்க, ஓபன் கேட்டகரியில இருக்க. தமிழ்நாட்டில் உனக்கு எதுக்கு ஓபன் கேட்டகரி? எதுக்கு உனக்கு பேக்வர்ட் கிளாஸ்? நீ ஓபன் கேட்டகரி போ. இங்க பட்டியலில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகம் பட்டியலிருந்து வெளியேறி அந்த பேக்வர்ட் கிளாஸ்க்கு, அந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அந்த வகுப்புல வரும். இதை நாங்க சொல்றோம் உறுதியா நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒண்ணுதான். இந்த திமுக காரங்க, அதிமுக காரங்க நம்பாதீங்க. விட்டு ஒழிங்க. இந்த நாட்டில் சமூக நீதி என்று பேசுவதற்கு, அதை செயல்படுத்துவதற்கு ஒரே ஒரு ஆளுதான் இருக்காங்க. அது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அவருக்கு ஒரு ஓட்ட போடுங்க. நாட்டை நாங்க பார்த்துக்கிறோம். தமிழர்களின் வரலாறு முழுக்க, 1000 ஆண்டுகால வரலாறு முழுக்க நம்மளை காரி உமிழுது. 1400ஆம் ஆண்டு தமிழன் ஓட விரட்டிருக்கான். பாண்டி நாட்டு மன்னன் ஓட விரட்டிருக்கான். வரலாறு படிக்க தமிழர்கள் மூஞ்சில காரி துப்புது பக்கங்கள் எல்லாம். அதை மாற்றுவதற்கு ஒரே ஒரு வேலை. 2026ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை, வலிமை மிக்க வாக்குகளை தாருங்கள் என்று கூறி விரைவில் நன்றி வணக்கம். நாம் தமிழர். தொடர்ந்து பஞ்சம நில மீட்பு போராளி
ஐயா திரு அருங்குணம் விநாயகம் அவர்கள்